இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எல்லாம் ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிற இந்த வாய்ஸ் எஃபெக்ட் எப்படி KineMaster யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு சாம்பிள் வீடியோ காட்டுறேன், பார்த்துட்டு வந்துருங்க. இல்ல காலங்காத்தாலே வந்துருங்க. எத்தனை தடவை திட்டாலும் சூடு சொல்றேன் இல்ல. ஒரு பொறிக்கை தேடி இன்னொரு பொறிக்கை வந்திருக்குது. ரெண்டு பொறிக்கைங்களும் சேர்ந்து எங்க போய் பொறுக்க போகுதுங்களோ தெரியல. அதை நீங்க தான் சொல்லணும். வந்துருது உங்க ஃப்ரெண்டு தானே. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாய்ஸ் எஃபெக்ட் வந்து நீங்கள் KineMaster யூஸ் பண்ணியே எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து KineMaster வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நியூ ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததான் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன ஸ்க்ரீனுக்கு வந்து வீடியோ எடிட் பண்ண போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 16:9னா நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. யூடியூப் சைஸு இல்லை இன்ஸ்டாகிராம் சைஸ்னா 1:1 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனை எடிட் பண்ண போகிறீங்கன்னா இருக்கிற வீடியோவுக்கு தகுந்த மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிக்கிறேன். 9:16 வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் மொபைலில் வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும் KineMasterல. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியான்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்ச வீடியோ வந்து என்ன ஃபோல்டரில் இருக்குதோ அதில் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற காமெடியை வச்சு தான் நான் வந்து இந்த வாய்ஸ் எஃபெக்ட் வந்து எடிட் பண்ண போகிறேன். சேம் வந்து உங்களோட வீடியோ இதே மாதிரி இம்போர்ட் பண்ணி நீங்களும் ஈஸியாகவே எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வீடியோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த இடத்துல இந்த வாய்ஸ் எஃபெக்ட் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து மேலே ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட்னு இருக்கும், சிசர் சிம்பிள் போட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் ரைட்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைட் போர்ஷன் எல்லாமே ட்ரிம். எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த வாய்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இமேஜ் வந்து இந்த வாய்ஸ் எஃபெக்ட்னு வர மாதிரி நான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒன் டைம் டேப் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கேப்சர் அண்ட் ஆட் கிளிப்ஸ்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இமேஜ் மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் வேணுமோ அதை கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இமேஜில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் எஃபெக்ட் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த வாய்ஸ் எஃபெக்ட்னு வரும்போது நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து தெரியணும். ஸோ அதுக்காக வந்து அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஃபில்டர்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவாங்க. அதில் வந்து மோனோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்து M01ன்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அகைன் வந்து இது ஒரு லேயரை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஒன்ஸ் வந்து அதே இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் ஆஸ் லேயர்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூப்ளிகேட் லேயர் ஒன்று வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆஃபில் இருக்கும், அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அந்த பிளாக் ஸ்க்ரீன் வர மாதிரி வந்துருச்சு. இந்த இடத்துல ஓரளவுக்கு எஃபெக்ட் வர மாதிரி நம்ம செட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன், ஓவரால் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நான் ஓவரால் அனிமேஷனுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வந்து ஓகேவோ போடுதோ அந்த எஃபெக்ட் வந்து செட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளோட்டிங் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த வீடியோ ப்ளே ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம த வாய்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து த வாய்ஸ் எஃபெக்ட் க்ரீன் ஸ்க்ரீன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு த வாய்ஸ் PNG அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இமேஜ் மட்டும் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்க முடியும். இது ரெண்டும் உங்களால் பண்ண முடியலைனாலும் இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவோ இல்லை வந்து PNG இமேஜோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம த வாய்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை மீடியாங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்ததான் நீங்கள் டவுன்லோட் பண்ண த வாய்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜாக இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறீங்கனாலும் அந்த சவுண்டோட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த சவுண்டோட வேணுமோ அதை கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைட் போர்ஷனை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் தேவையில்லாதனால. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் லெஃப்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆஃபில் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனாக வந்துடும். இப்போ வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க, க்ரோமோகீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த க்ரோமோகி க்ரீன் கலரெல்லாம் வந்து ஹைட் ஆகிரும், நம்மளுக்கு அந்த பாய்ஸ் எஃபெக்ட் மட்டும் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக வந்து நீங்கள் ஜூம் பண்ணுறதுனாலும் ஜூம் பண்ணிக்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்க. வந்துருது உங்க ஃப்ரெண்டு தானே. ஃபைனலாக நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரெசல்யூஷன் ஃப்ரேம் ரேட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களோட மொபைலுக்கு வந்து ரெசல்யூஷன் என்ன சப்போர்ட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 1080 30 fps வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து லோவில் இருந்துச்சுன்னா ஹைக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஃபைனலாக சேவ் ஆஸ் வீடியோங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்லேயே த பாய்ஸ் எஃபெக்ட் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தாலே KineMaster மூலிமா எப்படி த பாய்ஸ் எஃபெக்ட் வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இந்த எடிட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து VN எடிட்டிங் யூஸ் பண்ணியும் த பாய்ஸ் எஃபெக்ட் வீடியோ வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சரில் VN எடிட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கமெண்ட்ஸ் வரதை பொறுத்துட்டு நம்ம VN எடிட்டிங்லேயும் த பாய்ஸ் எஃபெக்ட் வீடியோ எடிட் பண்ணுறது எப்படின்னு அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ அவங்களும் இந்த ஒரு வீடியோவை பார்த்து த பாய்ஸ் எஃபெக்ட் வீடியோ எடிட் பண்ணி மாஸ் காட்டுட்டோம். ஸோ இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலைன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெக் வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.